மீண்டும் இணையுமா அதிமுக? மல்லுக்கட்டும் முன்னாள் நிர்வாகிகள். நான் இப்படியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விலகி நிற்கும் எடப்பாடி. இந்த எடப்பாடி ஏன் இவ்வளவு மல்லு கட்டுறாரு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூர் புகழேந்தியும் கேசி பழனிசாமி அவர்களும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி அந்த சந்திப்பை ஒட்டி தான் நம்மளுடைய வீடியோ கூட இருக்க போகிறது. ஏன்னா தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து கொண்டே இருக்கிறது. அம்மா காலகட்டங்களில் ஒரு தேர்தல் தோத்தாங்கன்னா அடுத்த தேர்தல் ஜெயிப்பதற்கு மக்கள் வாய்ப்பளிப்பாங்க. ஆனால் இப்போது எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக மேலே மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றது திட்டவட்டமாக தெரிய வருது. இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, அதில் தெளிவாகவே பெங்களூர் புகழேந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. திராவிட ஐடியாலஜியில் உள்ள இந்த கட்சிகள் இல்லை அப்படின்னா இங்கே தேசிய கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், பாஜக, இன்னும் தேசிய கட்சிகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நீ பேசியிருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு விடாப்பிடியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? எல்லாம் சேர்ந்தா மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஓரளவுக்கு எதிர்கட்சியாக, பலமான எதிர்கட்சியாக அமர முடியும் அப்படின்ற ஒரு இதில் வரலாமே. ஏன் எடப்பாடி அவர்கள் இவ்வளவு ஒரு பிடிவாதத்தை அரங்கேற்றிருக்கிறார்? இதில் என்ன கிடைக்க போகிறது எடப்பாடிக்கு? என்ன இவ்வளவு தேர்தலில் 9-8 தோல்வி எடப்பாடினாங்க, இப்போ 9 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. அடுத்தது அவர் ஹார்டிக்கை தாண்டி டபுள் ஹார்டிக்காக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஏன் எடப்பாடி ஒன்று சேர மாட்டேங்கிறார்? ஒருவேளை இவ்வளவு பேரும் வலுக்கட்டாயப்படுத்தி சேருவாரா அப்படின்றத பற்றி இதை விட தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எடப்பாடி தொடங்கி அதிமுகவினுடைய பல விஷயங்களை நோண்டி நுங்கெடுத்து என்னால் உங்ககிட்ட ஒரு வீடியோவாக சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க, எடப்பாடி அவர்கள் ஒன்று சேரப்போகிறாரா அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இந்த பிரச்சனை உனக்கு தேவைதானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மிக மிக முக்கியமான பிரச்சனை இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுக்கணும்னு கூட மெயினாக முயற்சி பண்ணது. ஏன் அப்படின்னா, எடப்பாடி வெர்சஸ் ஓ பன்னீர்செல்வம் வெர்சஸ் சசிகலா, இப்படி 3 தரப்பாக அந்த அணி உடையுது. டிடிவி தினகரன் விட்டுருங்க, அவர் வேறு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். ஸோ இந்த 3 தரப்பாக உடையுது. 3 தரப்பில் எடப்பாடி பக்கம் கோர்ட்டும் சரி, வரக்கூடிய தீர்ப்பும் சரி, எடப்பாடி பழனிசாமி சைடு ஆதரவாக தீர்ப்புகள் வந்தது. தொடர்ந்து அதிமுக அந்த முழுக்க எடப்பாடி பக்கம் போனதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் பழனிசாமி அவர்களுக்கு தொடர் தோல்வியை சந்தித்தார். எடப்பாடி மட்டும் தோற்கலை, எடப்பாடி தேர்தலில் நின்று தோத்தானா நீதிமன்றத்தில் சட்டத்தின் பதியாக நின்று தோற்று போனவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்படி பல கட்ட அந்த மோதல்களில் தோல்வியை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் இறுதியாக பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டு சீட்டில் படுதோல்வியும் சந்தித்து வெளியே போகிறார். பிறகு சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கையை காட்டுறாங்க. இந்த மாதிரி நீ தான் முதலமைச்சராக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்கவும் அவர் உடனே பாய்ஞ்சி காலில் விழுந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பிறகு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு 4 வருடம் பெங்களூர் சிறையில் இருக்கிறாங்க. இந்த சிறை தண்டனையின் போது வெளியே அந்த சிறைக்குள்ளே இருக்கும் பொழுதே அந்த பரோலில் வெளியே அவங்க அம்மாவோ யாரோ தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும், மறந்துட்டேன். அந்த தருணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி அதாவது வளர்த்த கடா மாரில் பாயும் அப்படின்ற மாதிரி கிராமத்தில் பழமொழிகள் உண்டு. அதே பழமொழியும் உரியவர் யாருன்னா, உருத்தானவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. டக்குன்னு அப்படியே திருப்பி அதாவது வாழ்க்கை கொடுத்து முதலமைச்சராக நிறுத்தி அவர்களுக்கே ஒரு ஒரு எய்த்தாப்பில் பண்ணினதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி தொடர்ந்து இந்த அதிமுக பிளவுபட்டு பெரிய பிளவை சந்தித்து மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றம் அடைந்துன்னா பல தொண்டர்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்ம முன்பே ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். ஏன்னா இன்ன வரைக்கும் கருணாநிதிக்காகவும் ஸ்டாலினுக்காகவும் இன்ற வரைக்கும் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாக்காகவும் ஓட்டு போடக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா முழுக்க எடப்பாடி தலைமையிலான அதிமுக விரும்பாமல் திமுக சைடோ, இன்னும் காங்கிரஸ் சைடோ, பாஜக சைடோ, நாம் தமிழர் கட்சி சைடோ இப்படி போகிறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி பிளவுகளில் இருக்கும் பொழுது இந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் மல்லு கட்டுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்கிட்ட இருக்கிற அந்த பொதுச் செயலாளர் பதவியோ, எதிர்கட்சி தலைவர் பதவியோ தன்னை விட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. அம்மையார் சசிகலா வந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு வேலை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, சின்னம்மா அப்படின்னா அம்மாவுக்கு நிகரான ஒரு இதை அவங்க கொடுக்கணும்னு அப்படின்ற எதிர்பார்ப்பாங்க. என்ன சின்னம்மா அப்படிங்கும்போது என்ன எதிர்பார்ப்பாங்க? அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியில் பொதுச் செயலாளரை விட்டு கொடுக்க முடியாது, எதிர்கட்சி தலைவரையும் விட்டு கொடுக்க முடியாது. ஓ பன்னீர்செல்வம் உள்ள என்ன பண்ணுவார்? திருப்பி எனக்கு எதிர்கட்சி தலைவரை கொடுங்க, நான் எடப்பாடியோட சீனியர் அப்படின்ற மாதிரி வருவார். ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு ஏன் தலைக்கு
கத்தி வந்துடக்கூடாது, ஏன் தலப்பாக காலியாயிடக்கூடாது, நான் சேர்த்து வச்ச பணம் உட்பட எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பயபத்திரமாக இந்த 4 ஆண்டுகளாக இப்போ எதிர்க்கட்சி தலைவராக 3-4 ஆண்டுகளாக இருக்கட்டும், ஆக மொத்தம் 8 ஆண்டுகள் மிக சிறப்பாக எந்த பிசுறும் இல்லாமல் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். இந்த பிசுறும் இல்லாமல் தன்னுடைய பதவி யாருக்கு விட்டு கொடுக்காம ரொம்ப நெருக்கமான முறையில் இந்த மாதிரி ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறாங்க. சரி, ஓகே. இவ்வளவு நடக்க இந்த 2024 தேர்தலில் முந்தா நாள் செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போது காங்கிரஸுக்காக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி வராரு, பிரபலமான தலைவர். மோடி வராரு, பாஜகவுக்கு பிரபலமான தலைவர். ஜேபி நட்டா வராரு, அமித்ஷா வராரு, இப்படி பிரபலமான தலைவர்கள் இருக்கிறாங்க. திமுக பக்கம் முதலமைச்சர் வராரு, அமைச்சர்கள் வராங்க. ஆனால் அதிமுக தரப்பில் நான் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், நான் மட்டும் தான் கட்சியில் இருக்குன்றது அவரே உணர்த்துறாரு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்வியை உணர்ந்து ஒரு அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்தித்த வரக்கூடிய 2026 தேர்தலில் விஜய் வேறு வரப்போகிறார். இன்னும் டஃப்பு அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் விஜய்க்கு அளவு கடந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் இதை எப்படி எடுத்து கேரளா மாதிரி இல்லை. தமிழ்நாடு மக்கள் இப்போது நடிகர்களை இருந்தாலும் ஏன் அப்படி பார்த்தா ராதிகாவை ஜெயிக்க வச்சுருக்கணும், சரத்குமாரனுடைய மனைவி ராதிகாவை ஜெயிக்க வச்சுருக்கணும், விஜயகாந்தினுடைய மகன் விஜய் பிரபாகரனை ஜெயிக்க வச்சுருக்கணும். ஆனால் தமிழ்நாடு மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியல. ஸோ விஜயனுடைய வரவேற்புக்கு பிறகு இந்த கட்சி மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள் எப்படி இருக்குது வேணாம், இப்படி வேணால் இருக்கலாம் மேபி. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சற்றும் கூடவா கொஞ்சம் கூட உறுத்தலை. தொடர்ந்து அதிமுக தோற்றுக்கிட்டே இருக்கே, நம்ம தலைமை ஏற்று ஒரு நாளும் ஜெயிக்கலையே, நம்ம ஓட்டு வாங்கி நின்று ஜெயிக்கலையே, நம்ம ஓட்டு வாங்கி நின்று முதலமைச்சராக வரலையே. ஒருவேளை அப்படி வந்திருந்தால் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வலியும் வேதனையும் புரிஞ்சிருக்குமோ என்னமோன்றது தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா புகழேந்தி அவர்களும் கேசி பழனிசாமி அவர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், மன்னிக்கணும் அதிமுகன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஓ பன்னீர்செல்வம் தரப்பை பொறுத்தளவு, நான் ஓ பன்னீர்செல்வம் தரப்புலேருந்து வெளியே வரேன்னு சொல்லி வெளியே வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாஜகவில் போய் கூட்டணி வச்சு தனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறார். அதில் படுதோல்வியும் அடைஞ்சு இப்போ 2024 இந்த எலெக்ஷனில் மீண்டும் எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக படுதோல்வி சந்திக்கிறது. 40 இடங்களையும் ஸ்வைப் ஆகுறாங்க திமுக கூட்டணி. இப்போது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புகழேந்தியும் கேசி பழனிசாமி நீண்ட நாட்களாகவே புகழேந்தி ஒன்றிணைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த ஒன்றிணைப்பின் போது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ற ஒரு பக்குவத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா, கூட உள்ள தங்கமணி, வேலுமணி, இந்த மாதிரி மணிகள் எல்லாம் சேர்ந்து, மணிகள் கம்பெனி எல்லாம் சேர்ந்து நீ யாரும் சேர்த்துக்கக்கூடாது, அப்புறம் நம்மக்கிட்டேருந்து தலைமை விட்டு போயிடும் அப்படின்றத யோசிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. மேபி இப்போது திமுகவுக்கு வலுவான கூட்டணியாக அமையணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. முதல்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் மிக மிக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இருவரும் இந்த நிலைமையிலிருந்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளிக்கக்கூடிய அளவிற்கு மக்களை சம்பாதிச்சிருக்கீங்க, மக்கள் உங்களை சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இனி மக்களோடு மக்களாக பயணிக்க எனது நேயர்கள் சார்பாக, உறவுகள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நீங்கள் தொடர்ந்து அங்கீகாரம் பெற்று எது மக்களுக்கு தேவை, எது தேவை இல்லை அப்படின்றத உங்களுடைய அரசியல் ரீதியாக அது புரியப்படுத்தணும். அதுபோல் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இருக்காருன்றதுக்காக நீங்களும் இருந்துடக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் திமுகவுக்கு எதிராக அதிமுகன்ற ஒரு 70 ஆண்டு காலம் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி பாஜக நான் தான் 2ஆம் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலைமையை உடைக்கணும் அப்படின்னா பாஜகவிற்கு இங்கே மூச்சு கூட விட முடியாது, மூச்சு விடும்போது அவங்கள அடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், சரி ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு கட்சியை பில்ட் பண்ண அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து கட்சி கையிடாமல் போயிடும், இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பில்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சற்று புரிந்து கொண்டால் இன்றைக்கி ஒரு வலுவான ஒரு டஃப் ஃபைட் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுக மேலே பெரிய அதில் அதிருப்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த நிலைமை மாறும், வேகமாக சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க. இன்னும் தப்பு சொல்ல வரல, நல்ல வேலை நடக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் ஏற்றம் இருந்தால் ஒரு பக்கம் அந்த தாழ்வு இருக்கும்ல, அதே போல தான். ஸோ எதிர்கட்சின்னு ஒன்று பலமாக இருந்தால் இன்றைக்கு திமுக இன்னும் கொஞ்சம் அதிதீவிரமாக வேலை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? கடைசியாக இந்த பெங்களூர் புகழேந்தியும் கேசி பழனிசாமி எடுக்கிற முடிவு கை கூடுமா? மீண்டும் அதிமுக ஒன்று கூடுமா? 2026 தேர்தலில் விஜய் வேற வரப்போகிறார். இன்னும் அதிபயங்கரமாக தமிழ்நாடு தேர்தல் களம் டஃப்பாக மாறுமா அப்படின்றது நம்ம எல்லாமே நம்ம 1.5 ஆண்டு காலம் கிட்ட 2 ஆண்டு காலம் கிட்ட இருக்குது, பொறுத்து இந்த பார்ப்போம். இன்னும் ஆட்சி மாற்றங்கள் நிகழலாம். ஏன்னா 3.0 மோடியினுடைய 3.0 இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறார் நேற்று மாலை.
அவர் இந்த 3.0ல என்ன நடக்க போகுது, என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த பெல்ட் அடிக்க போகிறேன்னா ரொம்ப சர்வாதிகாரமாக மோடியால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவால் தான் ஆட்சி அமைக்க முடிந்திருக்கிறது. மக்கள் அதற்கு தக்க பதிலடியும் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அதிமுக இணையுமா, ஒரு திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக ஒன்று கூடணுமா, கூடக்கூடாதா? அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் பாஜகன்ற ஒரு கட்சிக்கு இடம் இல்லாமல் இருந்தது இவ்வளவு நாளும். இன்றைக்கி அதை எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு உணர்றாரோ தெரியல. நம்மளோட பொறுத்தளவு பாஜக இங்கே கால் உணரவே கூடாதுன்றதான் நம்மளுடைய குறிக்கோள். நம்மளுடைய சேனலுடைய முக்கிய கருத்தாக கூட அதுவாக கூட இருக்கும். ஏன்னா ஒரு மதவாத சக்தியை ஒரு பிறப்பால் உயர்வு தாழ்வு கொண்டு அந்த வழிநடத்தக்கூடிய அந்த கட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டில் நிலவே கூடாது, கால் ஊன்றக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அதற்கு அதிமுக ஒன்று கொண்டுமே தவிர இதான் என்னுடைய கருத்தாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட பகிர்ந்துக்க. அதுவரையும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜோசுவா. நன்றி, வணக்கம்.